கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 ராஜாக்கள் அதிகாரம் 3 வசனம் 17. நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வு வறண்ட நிலத்தை போல எதுவும் இல்லாமல் காணப்படுகின்றதா? தேவைகளை சந்திக்க நான் என்ன செய்வேன் என்று நாம் கலங்கிக் கொண்டிருக்கின்றோமா? 2 ராஜாக்கள் 3:17 சொல்லப்பட்டுள்ளபடி நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கான நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியான எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் நம்முடைய வாழ்வு காணப்படலாம். எங்கு திரும்பி பார்த்தாலும் எல்லாம் தடையாய், எல்லாம் அடைக்கப்பட்டதாய் காணப்படலாம். நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள். ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போமானால், அவர் நமக்காக தந்த வாக்கு தத்தங்களை விசுவாசித்து நாம் அதை நம்பி காத்திருப்போமானால், நிச்சயமாக ஒரு நாளில் நாம் அதை பெற்றுக்கொள்வோம். சில வாக்கு தத்தங்களை நாம் உடனடியாக சுதந்திரித்து கொள்வோம். ஆனால் சில வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க சில வேளைகளில் கால தாமதமாகலாம். தாமதமான உடனே கர்த்தரை தூஷித்து புறக்கணித்து செல்லாமல், என்னிடம் கர்த்தர் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் ஏதாவது உண்டா என்பதை ஆராய்ந்து நாம் அதை நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஆகவே சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டாலும் அதை நினைத்து நாம் கலங்காமல் கர்த்தருக்காக காத்திருப்போம். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் நம்முடைய வாழ்வில் அவர் ஆசீர்வாதத்தை தருவார் என்ற விசுவாசத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம் வாழ்வில் அதிசயங்களை காணப்பண்ணுவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்வில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், எல்லாம் தடையாக நின்றாலும், நீர் எங்களோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் மேற்கொள்ள எங்களால் முடியும் என்ற பலத்தோடு, என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை சார்ந்து உம்மிலே நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் வாழ்வில் காணப்படுகின்ற எல்லா போராட்டங்களையும் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் தருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.